4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க. சட்டமும் வெளிநபர்களும் 1000 நியாயம் சொல்லலாம், ஆனா இவங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே இவங்க பயப்படுவாங்க. இவங்களுடைய மனதிற்கு சரின்னு படுற விஷயங்களை மட்டும்தான் செய்வாங்க. மேலும் இவங்களுக்கு மனிதாபிமானம் ரொம்ப அதிகமா இருக்கும். யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா உடனடியா மனசு இலகிடுவாங்க. அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவி என்னமோ அதை செஞ்சிருவாங்க. இவங்க செய்யற உதவிகள் கூட பாத்தீங்கன்னா ரகசியமா தான் இருக்கும். 4 பேருக்கு தெரியற மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உதவி செய்யறதின் மூலமா விளம்பரப்படுத்திக்கிறதோ பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதோ இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடுத்ததா, இவங்க ஒரு கடின உழைப்பாளி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. இவங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும். இவங்க விரும்புறாங்களோ இல்லையோ, ஆனா இவங்களுடைய ஆபீஸ் டைம் அவர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும். உதாரணத்துக்கு 8 மணி நேரமோ இல்ல 9 மணி நேரமோ தான் ஆபீஸ் டைம் இருந்தால் கூட இவங்களுக்கு 12 மணி நேரத்துக்கு மேல உழைக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும். இவங்க விரும்பி உழைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இவங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு நேரம் இவங்க ஒர்க் பண்ணாலும் கூட தன்னுடைய குடும்பத்துக்காக நேரத்தை செலவழிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இவங்க கீப் அப் பண்ணுவாங்க. ஆபீஸ்ல அவ்வளவு நேரம் இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பத்துடன் நேரம் செலவழிக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு குடும்ப பற்று ரொம்ப அதிகம். குடும்பத்துல இருக்கிறவங்க மேல இவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதை டைரக்டா வெளியில காட்டுறாங்களோ இல்லையோ, ஆனா எப்ப பார்த்தாலும் தன்னுடைய குடும்ப நபர்களை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுடைய உடல்நிலையை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய தேவைக்கு செலவு பண்றதை காட்டிலும் இவங்களுடைய குடும்பத்திற்கும் மற்றும் நண்பர்களுக்கும் அதிகமா இவங்க செலவு பண்ணுவாங்க. அடுத்ததா, இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை பளிச்சுன்னு பேசிடுவாங்க. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, டைரக்டா முகத்துக்கு நேரா சொல்லிடுவாங்க. அடுத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க எதனா நினைச்சுப்பாங்களான்ற அந்த தாட் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. டைரக்டா போல்டா பேசிடுவாங்க. அடுத்ததா, இவங்களுடைய பேச்சு திறன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நல்ல பட்டிமன்றத்துல பேசக்கூடிய பேச்சாளர்களா இருப்பாங்க. நல்ல கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த பேச்சு இருக்கும். நல்ல விவாதம் பண்ணுவாங்க. காரசாரமான தலைப்புகள், அரசியலோ இல்ல சினிமா, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி ரொம்ப ஆர்வத்தோட பேசுவாங்க. சிம்பிளா ஒரு விஷயம் நடந்திருக்கும், இருந்தாலும் அந்த விஷயத்த நல்லா வர்ணனை பண்ணுவாங்க. அவங்க சொல்லும் பொழுது அந்த விஷயத்த நம்ம நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பேச்சாற்றல் இவங்க கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட், இவங்க ஒரு பெரிய இயற்கை விரும்பி. நேச்சர்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மலை பிரதேசங்களுக்கு போறது, கடலை சார்ந்த அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அந்த இடங்களுக்கெல்லாம் போறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இயற்கையை ரசிப்பாங்க. இயற்கையை இவங்களை விட ரசிக்கிறவங்க இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நேச்சர்ல வர இவங்க இருப்பாங்க. ஜோதிடம் கூட இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதை நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா அந்த ப்ரெடிக்ஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுல இவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒப்படைச்ச வேலையை இவங்க முடிக்கிற வரைக்கும் தூக்கமே வராது. அதை பர்ஃபெக்டா முடிக்கணும்னு பாப்பாங்க. அது குடும்ப ரீதியான இருக்கிற வேலையா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ்ல கொடுக்கிற வேலையா இருக்கட்டும், அந்த வேலையை பர்ஃபெக்டா முடிக்கிற வரைக்கும் அதை பற்றிய யோசனை ஒரு சைட்ல இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா, சில பேர்லாம் நல்லா யோசிப்பாங்க, நல்ல சிந்தனை செஞ்சு அந்த ஐடியாஸ் கொடுப்பாங்க, மைண்ட் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. சில பேர் உடல் ரீதியா உழைப்பாங்க. ஆனா இந்த 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா உடல் ரீதியாவும் அவங்க உழைப்பாங்க. செயல்பாடுகள் சிந்தனை ரீதியாவும் இருக்கும். ஐடியாஸும் நிறைய கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு, இவங்க சாஃப்ட்வேர் லைன்லயோ இல்ல வேற ஏதாவது இன்ஜினியரிங் லைன்ல இருந்தாங்கன்னா இவங்களே ஐடியாஸும் கொடுப்பாங்க. அதை இவங்களே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடுவாங்க. அடுத்ததா, இவங்க ஒரு தகவல் களஞ்சியம். நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பல்வேறு விஷயங்களை கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. எல்லா துறையை பத்தியும் தனக்கு நாலேஜ் இருக்கணும்னு நினைப்பாங்க. விளையாட்டு, சினிமா, அரசியல், இந்த மாதிரி உலக செய்திகள் எல்லாத்தையுமே இவங்க கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வாக்குவாதம் பண்றது, இந்த விவாதம் பண்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான நேரத்துல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ அவங்க வெளியிடுவாங்க. அதன் மூலமா தன் திறமையை காட்டுவாங்க. நிறைய பேர் இவங்களை புகழணும்னு நினைப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய விஷயங்களை இவங்க பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பாராட்ட இவங்க ரொம்பவும் விரும்புவாங்க. இவங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்டயும் சரி, இல்ல குடும்பத்தார் கிட்டயும் சரி, இல்ல இவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கூட பாத்தீங்கன்னா நிறைய பொது விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட், நம்ம நெகட்டிவான சில குணாதிசயங்களை பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்க கிட்ட ரகசியம் தங்கவே தங்காது. இவங்களுடைய மனசுல எந்த ஒரு ரகசியமான விஷயத்தையும் நீண்ட நாளைக்கு ஒளிச்சு வைக்கவே முடியாது. உடனடியா அதை வேற யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிடுவாங்க.
ரெண்டாவதா அதிகமா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் தான், ரொம்ப நேரம் உழைப்பாங்க. ஆனா அந்த உழைப்பை பத்தி வெளியில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஒர்க் பிரஷர் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை ரொம்பவும் அதிகமா புலம்பிட்டே இருப்பாங்க. அடுத்ததா இவங்களுக்கு ஆபத்து வருவதற்கு யார் காரணமா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் தான். இவங்க மேல ரொம்ப அதிகமா பொறாமப்படுவாங்க. இவங்களுடைய வளர்ச்சியை கண்டு மனதுக்குள்ளேயே அதிகமா பொறாமப்படுறதுனால நிறைய கண்திருஷ்டி இவங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமா இவங்களுக்கு அடிக்கடி உடம்பு கொஞ்சம் சரியில்லாம போகும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப சில பேருக்கு நடந்திருக்கலாங்க. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏவல், பில்லி, சூனியம்னு இந்த மாதிரி நெகட்டிவ் போர்சஸ இவங்க மேல ஏவி விட்டுருப்பாங்க. அதனால நண்பர்கள் விஷயத்துல எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. நெக்ஸ்ட், இவங்க ஒரு பெரிய செலவாளியா இருப்பாங்க. சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்க மனதளவுல மட்டும்தான் இருக்கும். ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெருசா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா சாப்பிடுறதுக்கு செலவு பண்ணுவாங்க. கண்ணில் பட்ட பொருள் எல்லாத்தையும் வாங்கிடணும்னு நினைப்பாங்க. இவங்க கையில காசு இருந்தா அது உடனடியா செலவு பண்ணி கரைச்சிடுவாங்க. குறிப்பா நண்பர்களுக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்க. அடுத்தபடியா குடும்பத்துக்கு செலவு பண்ணுவாங்க. இந்த 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்க எல்லோருக்குமே இந்த விஷயம் நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா 13ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் இப்ப நான் சொல்ல போற விஷயம் நடந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கண்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அதாவது மரணத்தை தாண்டிய ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா நடந்திருக்கும். சரிங்க, அடுத்ததா இவங்களுடைய கல்வி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு பிலோ ஆவரேஜுக்கு போயிடுவாங்க, அப்புறம் ஆவரேஜா படிப்பாங்க, திரும்பவும் நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஃபைனலா நல்லபடியா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு படிச்சுட்டு வெளியில வந்துருவாங்க. அடுத்ததா தொழில் மற்றும் உத்தியோகம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க கடின உழைப்பாளிகளா இருப்பீங்க. நீங்களே சொந்தமா தொழிலோ வியாபாரம் செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஒர்க்கிங் டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமே தவிர அந்த பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஒரு ஆபீஸ்ல எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய மேனேஜரோ இல்ல உங்களுடைய சீனியர்ஸ் யாருமே உங்களை பெருசா அங்கீகரிக்கவே மாட்டாங்க. இதன் காரணமா நீங்க நிறைய கம்பெனிஸ் மாறிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய லைனே மாத்திக்கலாமா, அந்த ஜாப் நேச்சரே மாத்திக்கலாமான்னு அடிக்கடி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடன் வாங்குவதற்கு ரொம்பவும் பயப்படுவீங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது கடன் வாங்கிட்டாலும் அதை உடனடியா திருப்பி செலுத்திடணும்னு நினைப்பீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மேல ரொம்ப அன்பா இருப்பீங்க. உங்களுடைய அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள்னு எல்லார் மேலயும் உங்களுடைய அன்பை செலுத்துவீங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த அன்பை டைரக்டா கூட நீங்க வெளிக்காட்டாதவங்களா இருப்பீங்க. மனசுக்குள்ள அந்த அளவுக்கு பாசம் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா திருமண வாழ்க்கை. நிறைய பேருக்கு காதல் கைகூடும். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கடும் எதிர்ப்பையும் மீறி அதை தைரியமா ஃபேஸ் பண்ணி காதல் திருமணத்தை நீங்க செஞ்சுப்பீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஆனா அதுல பிரச்சனை வருவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வாக்குவாதம் செய்வீங்க. உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி இல்ல மனைவியா இருந்தாலும் சரி, நீங்க நிறைய வாக்குவாதம் செய்யறதுனாலதான் அந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய நாவை நீங்க கொஞ்சம் அடக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இனிமையான வாழ்க்கையா உங்களுக்கு இருக்கும். அதுவும் குறிப்பா உங்களுடைய குரல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பிச்ல இருக்கும். நார்மலா நீங்க பேசுறதே வாக்குவாதம் செய்யற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேச்சை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றிதான். அடுத்ததா உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டென்ஷன், தலைவலி உங்களுக்கு நிறைய ஏற்படும். ஏன்னா நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தலைவலி உங்களுக்கு அதிகமா இருக்கும். இது டென்ஷன் காரணமா ஏற்படும். அடுத்ததா படபடப்பு. நிறைய வேலைகளை முடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வேகமா செயல்படுவீங்க. அந்த படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதன் காரணமா பிபி லைட்டா உங்களுக்கு இருக்கும், அந்த ரத்த கொதிப்பு இருக்கும். அடுத்ததா சோர்வு. இந்த வேலைகள்லாம் நீங்க கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, நீண்ட நேரம் நீங்க உழைக்கிறதுனால உங்களுக்கு சோர்வு ஏற்படும். அந்த டயர்ட்னஸும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கும். நீங்க ரெஸ்ட் எடுத்த உடனே அது சரியாயிடும். இயற்கையாவே உங்களுக்கு பித்தம் நிறைந்த உடம்பு. அது மட்டும் இல்ல, கண், காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரி இஎன்டி ரிலேட்டடான பிரச்சனைகள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன ட்ரீட்மெண்ட்ல இல்ல நீங்க ரெஸ்ட் எடுத்தாலே மோஸ்ட்லி எல்லா விதமான நோய்களும் உங்களுக்கு குணமாயிடும். நெக்ஸ்ட் நம்ம நெகட்டிவான சில குணாதிசயங்களை பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்க கிட்ட ரகசியம் தங்கவே தங்காது. இவங்களுடைய மனசுல எந்த ஒரு ரகசியமான விஷயத்தையும் நீண்ட நாளைக்கு ஒளிச்சு வைக்கவே முடியாது. உடனடியா அதை வேற யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிடுவாங்க. ரெண்டாவதா அதிகமா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் தான், ரொம்ப நேரம் உழைப்பாங்க. ஆனா அந்த உழைப்பை பத்தி வெளியில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஒர்க் பிரஷர் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை ரொம்பவும் அதிகமா புலம்பிட்டே இருப்பாங்க.
அடுத்ததா இவங்களுக்கு ஆபத்து வருவதற்கு யார் காரணமா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் தான். இவங்க மேல ரொம்ப அதிகமா பொறாமப்படுவாங்க. இவங்களுடைய வளர்ச்சியை கண்டு மனதுக்குள்ளேயே அதிகமா பொறாமப்படுறதுனால நிறைய கண்திருஷ்டி இவங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமா இவங்களுக்கு அடிக்கடி உடம்பு கொஞ்சம் சரியில்லாம போகும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப சில பேருக்கு நடந்திருக்கலாங்க. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏவல், பில்லி, சூனியம்னு இந்த மாதிரி நெகட்டிவ் போர்சஸ இவங்க மேல ஏவி விட்டுருப்பாங்க. அதனால நண்பர்கள் விஷயத்துல எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. நெக்ஸ்ட், இவங்க ஒரு பெரிய செலவாளியா இருப்பாங்க. சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்க மனதளவுல மட்டும்தான் இருக்கும். ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெருசா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா சாப்பிடுறதுக்கு செலவு பண்ணுவாங்க. கண்ணில் பட்ட பொருள் எல்லாத்தையும் வாங்கிடணும்னு நினைப்பாங்க. இவங்க கையில காசு இருந்தா அது உடனடியா செலவு பண்ணி கரைச்சிடுவாங்க. குறிப்பா நண்பர்களுக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்க. அடுத்தபடியா குடும்பத்துக்கு செலவு பண்ணுவாங்க. இந்த 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்க எல்லோருக்குமே இந்த விஷயம் நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா 13ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் இப்ப நான் சொல்ல போற விஷயம் நடந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கண்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அதாவது மரணத்தை தாண்டிய ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா நடந்திருக்கும். சரிங்க, அடுத்ததா இவங்களுடைய கல்வி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு பிலோ ஆவரேஜுக்கு போயிடுவாங்க, அப்புறம் ஆவரேஜா படிப்பாங்க, திரும்பவும் நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஃபைனலா நல்லபடியா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு படிச்சுட்டு வெளியில வந்துருவாங்க. அடுத்ததா தொழில் மற்றும் உத்தியோகம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க கடின உழைப்பாளிகளா இருப்பீங்க. நீங்களே சொந்தமா தொழிலோ வியாபாரம் செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஒர்க்கிங் டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமே தவிர அந்த பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஒரு ஆபீஸ்ல எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய மேனேஜரோ இல்ல உங்களுடைய சீனியர்ஸ் யாருமே உங்களை பெருசா அங்கீகரிக்கவே மாட்டாங்க. இதன் காரணமா நீங்க நிறைய கம்பெனிஸ் மாறிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய லைனே மாத்திக்கலாமா, அந்த ஜாப் நேச்சரே மாத்திக்கலாமான்னு அடிக்கடி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடன் வாங்குவதற்கு ரொம்பவும் பயப்படுவீங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது கடன் வாங்கிட்டாலும் அதை உடனடியா திருப்பி செலுத்திடணும்னு நினைப்பீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மேல ரொம்ப அன்பா இருப்பீங்க. உங்களுடைய அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள்னு எல்லார் மேலயும் உங்களுடைய அன்பை செலுத்துவீங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த அன்பை டைரக்டா கூட நீங்க வெளிக்காட்டாதவங்களா இருப்பீங்க. மனசுக்குள்ள அந்த அளவுக்கு பாசம் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா திருமண வாழ்க்கை. நிறைய பேருக்கு காதல் கைகூடும். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கடும் எதிர்ப்பையும் மீறி அதை தைரியமா ஃபேஸ் பண்ணி காதல் திருமணத்தை நீங்க செஞ்சுப்பீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஆனா அதுல பிரச்சனை வருவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வாக்குவாதம் செய்வீங்க. உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி இல்ல மனைவியா இருந்தாலும் சரி, நீங்க நிறைய வாக்குவாதம் செய்யறதுனாலதான் அந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய நாவை நீங்க கொஞ்சம் அடக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இனிமையான வாழ்க்கையா உங்களுக்கு இருக்கும். அதுவும் குறிப்பா உங்களுடைய குரல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பிட்ச்ல இருக்கும். நார்மலா நீங்க பேசுறதே வாக்குவாதம் செய்யற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேச்சை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றிதான். அடுத்ததா உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டென்ஷன், தலைவலி உங்களுக்கு நிறைய ஏற்படும். ஏன்னா நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தலைவலி உங்களுக்கு அதிகமா இருக்கும். இது டென்ஷன் காரணமா ஏற்படும். அடுத்ததா படபடப்பு. நிறைய வேலைகளை முடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வேகமா செயல்படுவீங்க. அந்த படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதன் காரணமா பிபி லைட்டா உங்களுக்கு இருக்கும், அந்த ரத்த கொதிப்பு இருக்கும். அடுத்ததா சோர்வு. இந்த வேலைகள்லாம் நீங்க கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, நீண்ட நேரம் நீங்க உழைக்கிறதுனால உங்களுக்கு சோர்வு ஏற்படும். அந்த டயர்ட்னஸும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கும். நீங்க ரெஸ்ட் எடுத்த உடனே அது சரியாயிடும். இயற்கையாவே உங்களுக்கு பித்தம் நிறைந்த உடம்பு. அது மட்டும் இல்ல கண், காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரி இஎன்டி ரிலேட்டடான பிரச்சனைகள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன ட்ரீட்மெண்ட்ல இல்ல நீங்க ரெஸ்ட் எடுத்தாலே மோஸ்ட்லி எல்லா விதமான நோய்களும் உங்களுக்கு குணமாயிடும்.